ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெய்லி 15 சென்டென்சஸ் சீரிஸோட டே 50 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு 15 வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் நல்லா படிப்பான். He studies well. இதில் he அப்படிங்கிறது அவன், studies அப்படின்னா படிப்பான், well அப்படின்னா நல்லா. He studies well. அடுத்த சென்டென்ஸ், இதனால உனக்கு என்ன பிரச்சனை? What is your problem with this? What is your problem அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை? With this அப்படின்னா இதனால. What is your problem with this? அடுத்த சென்டென்ஸ், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசினா கூட நான் இங்கேருந்து போயிடுவேன். If you speak one more word beyond this, I will leave from here. If you speak அப்படின்னா நீ பேசினால், one more word beyond this அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை, I will leave from here அப்படின்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். If you speak one more word beyond this, I will leave from here. அடுத்த சென்டென்ஸ், உன்னை அவங்க இங்கே நிற்க சொன்னாங்க. They asked you to stand here. They அப்படின்னா அவங்க, asked அப்படின்னா சொன்னாங்க, you அப்படின்னா ஒன்று, to stand here அப்படின்னா இங்கே நிற்க. They asked you to stand here. அடுத்த சென்டென்ஸ், நீ எத்தனை மணிக்கு வேலையை விட்டு வருவ? When do you get off work? When அப்படின்னா எத்தனை மணிக்கு, do you get off work அப்படின்னா நீ வேலையை விட்டு வருவ. Get off work அப்படின்னா வேலையை விட்டு வர்றது, அதாவது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம்ல அது. When do you get off work? அடுத்த சென்டென்ஸ், எங்க வலிக்குது? Where does it hurt? Where அப்படின்னா எங்க, does it hurt அப்படின்னா வலிக்குது. Where does it hurt? அடுத்த சென்டென்ஸ், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? How many children do you have? How many அப்படின்னா எத்தனை, children அப்படின்னா குழந்தைங்க, do you have அப்படின்னா உங்களுக்கு. How many children do you have? அடுத்த சென்டென்ஸ், நீ பயப்படுறியா? Are you afraid? இதில் you அப்படிங்கிறது நீ, are afraid அப்படின்னா பயப்படுறியா. Are you afraid? அடுத்த சென்டென்ஸ், அவன் எப்போ திரும்ப வருவான்? When will he be back? When அப்படின்னா எப்போ, will he be back அப்படின்னா அவன் திரும்ப வருவான். When will he be back? அடுத்த சென்டென்ஸ், நீ சமீபத்தில் எங்கேயாச்சும் போனியா? Have you been anywhere recently? Have you been அப்படின்னா நீ போனியா, anywhere அப்படின்னா எங்கேயாச்சும், recently அப்படின்னா சமீபத்தில். Have you been anywhere recently? அடுத்த சென்டென்ஸ், நீ காலையில் 7 மணிக்கு வர முடியுமா? Would you able to come at 7 AM? Would you able to come அப்படின்னா நீ வர முடியுமா, at 7 AM அப்படின்னா காலையில் 7 மணிக்கு. Would you able to come at 7 AM? அடுத்த சென்டென்ஸ், என்கிட்ட கேட்காம என் ஃபோனை யூஸ் பண்ணாத. Don't use my phone without asking. Don't use my phone அப்படின்னா என் ஃபோனை யூஸ் பண்ணாத. Without asking அப்படின்னா என்கிட்ட கேட்காம. Don't use my phone without asking. அடுத்த சென்டென்ஸ், நான் உன் இடத்துல இருந்திருந்தா அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன். If I were you, I would apologize to her. If I were you அப்படின்னா நான் உன் இடத்துல இருந்திருந்தா, I would apologize to her அப்படின்னா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். If I were you, I would apologize to her. அடுத்த சென்டென்ஸ், நீ எனக்காக ஒரு நிமிஷம் காத்திருக்க முடியுமா? Can you wait for me for a minute? Can you அப்படின்னா உன்னால் முடியுமா, wait for me அப்படின்னா எனக்காக காத்திருக்க, for a minute அப்படின்னா ஒரு நிமிஷம். Can you wait for me for a minute?
அடுத்த சென்டென்ஸ், நான் அதை உனக்கு கொண்டு வரவா? கேன் ஐ கெட் இட் ஃபார் யூ? கேன் ஐ கெட் அப்படின்னா நான் கொண்டு வரவா, இட் அப்படின்னா அதை, ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. கேன் ஐ கெட் இட் ஃபார் யூ? அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம ஒரு புது 15 சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.